தக்கார் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் நிகழ்ச்சியில் மூத்த வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் நம்மளோட இணைப்பில் இருக்கின்றார். வணக்கம் சார். சார், இன்னைக்கு திருப்பரங்குன்றம் ஒரு பரபரப்பான ஒரு நிலையில இருக்கு. அதுக்கு மைய காரணம் என்ன சார்? பாஜக RSSின் அரசியல் திட்டம் தான். ஒரு மத வழிபாட்டை அரசியலாக மாற்றி அரசியலில் மதத்தை கலந்து வழக்கமாக அவர்கள் செய்யும் அரசியலை தமிழ்நாட்டில் செய்ய வேண்டும். அதற்கு திருப்பரங்குன்றத்தை அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய ஒரு மோசமான ஒரு அரசியல் நடைமுறை தான் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம். இதை ஏற்கனவே இப்படி பாபர் மசூதியில பண்ணாங்களோ, பாபா புதன்கிரியில பண்ணாங்களோ, அதே மாடலில் இங்கே அரங்கேற்றுவதற்கான ஒரு முயற்சியை அவர்கள் செய்கிறார்கள். அது கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு நாங்க ஒரு வருஷமா இதை நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நிறைய பேர் அதை சீரியஸா எடுத்துக்கிறல. ஆனால் இன்னைக்கு அவர்கள் திட்டம் என்பது தெரிகிறது. நீதிமன்றத்தையே அவர்கள் பயன்படுத்தி பகடக்காய்க்கு தங்கள் அரசியல் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான வேலையை செய்கிறார்கள். சார், மக்கள் அதிகமா நம்பக்கூடியது நீதிமன்றம் தான். அந்த நீதிமன்றமே இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்ல இறங்கி இருப்பது அப்படின்னு நீங்க சொல்லும் போது ஒரு அதிர்ச்சிகரமா இருக்கு. இதை ஒரு வழக்கறிஞரா நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்த நாட்டுல பாராளுமன்றம் பெரிய நிறுவனம் கிடையாது, நீதித்துறை பெரிய நிறுவனம் கிடையாது, நிர்வாகத்துறை பெரிய நிறுவனம் கிடையாது. அரசியல் சட்டம் தான் இந்த நாட்டில் எல்லாரையும் விட உயர்ந்தது. இப்ப அரசியல் சட்டத்தை இந்த நாட்டில் பாராளுமன்றம் கடைபிடிக்கணும், சட்டமன்றம் கடைபிடிக்கணும், அரசாங்கம் கடைபிடிக்கணும், நீதிமன்றம் கடைபிடிக்கணும். இப்ப ஒரு நீதிமன்றம் ஒரு நாட்டில் மத நல்லிணக்கத்தை, மக்களிடையே ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய தீர்ப்புகளை தான் வழங்கணும். மக்களிடையே பிரிவினையை, பிளவுவாதத்தை ஊக்குவிக்கும் தீர்ப்புகளை வழங்க முடியுமானா வழங்க முடியாது. அது சரியான அரசியல் சட்ட முறை அல்ல. ஆனா இந்த பிரச்சனை களத்திலே எவ்வளவு சிக்கலை உருவாக்கும் அப்படின்ற விஷயங்களை கருத்தில் கொள்ளாமல் அவசர கோலத்தில் அள்ளி தெளிக்கப்பட்ட ஒரு தீர்ப்பா தான் இந்த தீர்ப்பு இருக்குது. அதோட விளைவு இன்னைக்கு மதுரையும் தமிழ்நாடும் கிட்டத்தட்ட 4-5 நாட்களாக இந்த பிரச்சனைக்குள்ளே இருக்க வேண்டிய ஒரு நெருக்கடியை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு தான் பாக்குறேன். இப்ப நீதிமன்றங்கள் ஏற்கனவே ஒரு பாபர் மசூதி நம்ம பார்த்துட்டோம். திரும்பவும் அதே போல ஒரு பிரச்சனைகளை போறதை நம்ம அனுமதிக்கலாமா? தமிழகம் மாதிரி அமைதியான ஒரு மாநிலத்துல ஏன் அதை செய்யணும் என்ற நோக்கத்தை அதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அப்படிதான் அது சரியா இருக்கும். சார், நீங்க ஒரு இணையதளத்துல அவங்களுடைய களப்பணி, அதாவது எத்தனை இடங்கள்ல இது போல ஒரு கலவரத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு களத்தை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கீங்க. அது எந்தெந்த நோக்கத்துக்காக அது அந்த வலைதளத்துல இருக்கு சார்? அதாவது இந்தியா முழுவதும் உள்ள பல்வேறு மத வழிபாட்டு இடங்களை மறுபடியும் மீட்டு எடுப்பது அப்படின்றதா அந்த இணையதளத்தோட செய்தி நோக்கமா இருக்கு. அதுல கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் 1800க்கு மேலான மத வழிபாட்டு தலங்கள், சிறுபான்மை மத வழிபாட்டு தலங்கள் குறிவைக்கப்பட்டு தமிழ்நாட்டில் 175 எடுத்து போட்டிருக்கிறாங்க. கொஞ்சம் தப்பா போட்டிருக்காங்க. ஆனால் முக்கியமான இடங்கள் திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் தர்கா அந்த லிஸ்ட்ல இருக்குது, மதுரை கோரிப்பாளையம் தர்கா அந்த லிஸ்ட்ல இருக்குது, நாகூர்ல உள்ள தர்கா அவங்க லிஸ்ட்ல இருக்குது. இப்படி நிறைய இடம் போட்டிருக்காங்க. அதன் தொடர்ச்சியா இப்ப இதுவரை ஒரு கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலாக கார்த்திகை தீபத்தை வச்சு கலவரம் பிரச்சனை இது மாதிரி வந்ததே கிடையாது. இப்ப திருப்பரங்குன்றத்துல ஒரு பிரச்சனை, திண்டுக்கல் மாவட்டத்துல ஒரு பிரச்சனை, இன்னும் 2-3 இடங்கள்ல இப்ப அவங்க பிரச்சனை கிளப்பிருக்காங்க. அடுத்த வருஷம் இது எத்தனை ஆகும்னா இது 20 இடமா மாறும். அதுக்குதான் அவங்க லிஸ்ட் போட்டிருக்காங்க. லிஸ்ட் போட்டு அந்த பட்டியல் வச்சு அந்த பட்டியலை தேர்வு பண்ணி அதற்கான நிதி திரட்டி அதற்கான ஆட்களை உருவாக்கி எல்லாத்தையும் வச்சு அவங்க பண்றதுக்கான முயற்சியை பண்றாங்க. அதை தமிழக அரசு ஆரம்பத்திலே தடுத்து நிறுத்தாவிட்டால் தமிழகம் உத்தரப்பிரதேசம் மாறுவதை எந்த வகையிலும் தடுக்க முடியாது. அதனாலதான் நம்ம எச்சரிக்கையாக அந்த விஷயங்களை நம்ம வெளியே கொண்டு வந்திருக்கிறோம். கண்டிப்பாக தமிழக அரசு அதை கவனத்தில் எடுத்து செய்வாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கிறோம். இல்ல சார், நீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பை மதிக்கல அப்படின்னு ஹெச் ராஜா ஒரு சில இடத்துல காவல்துறையோடு கடுமையான வாக்குவாதத்துல ஈடுபடுறாரு. அவருடைய வியூ நீதிமன்றம் தான், நீதிமன்றம் கொடுத்த உத்தரவை எங்களையும் தீபம் ஏத்த விட மாட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. அது கார்த்திகை தீபம்ன்றது அன்னைய நாள் ஏத்த விடல, அது என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்றத மைய கருத்தா வச்சு திமுகவினுடைய அரசு நிறுத்தி இருக்குதானே சார்? அதாவது நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கல என்று பேசுவதற்கான அருகதையோ யோக்கியதையோ ஹெச் ராஜாவுக்கு கிடையாது. அவர் இதுக்கு முன்னாடி ஒரு புதுக்கோட்டையில ஒரு பிரச்சனையில உயர்நீதிமன்ற உத்தரவு இருக்கு சார் காவல்துறை அதிகாரி சொன்ன போது
ஹைகோர்ட் ஆகுது, டேஸ் ஆகுது அப்படின்னு பேசினாலும் தானே. 2014 வழக்கெல்லாம் போட்டாங்க. அன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் போதே கோயில் நிர்வாகம் அதை தீவிரமா எதிர்த்துச்சு. அதுல அவங்க ஜெயிக்க முடியல. அடுத்து ரிட் அப்பீல் போடுறபோது எடப்பாடி அவர்கள் முதல்வராக இருந்தார். அப்பயும் அவங்க ஜெயிக்க முடியல. அவர்கள் பிரச்சனையை பெருசா செய்ய முடியாத காரணம் மக்கள் ஆதரவு அவங்களுக்கு இல்லை. 1992 இருந்தே அவங்க முயற்சி பண்றாங்க. திருப்பரங்குன்றம் கோயில் மலையில் தீபம் பெற்றோம் சொல்லி 30 வருஷமா அவங்க முயற்சி பண்றாங்க. மக்கள் எந்த ஆதரவும் கொடுக்காதனால, மக்கள் ஆதரவு இல்லாதனால அவங்க இயக்கம் எடுக்க முடியல. இப்ப அந்த இயக்கம் தோற்று போனதுனால நீதிமன்றத்தின் வழியாக ஒரு உத்தரவை பெற்று ஒரு விஷயத்தை செய்யறதுக்கான முயற்சியை பாக்குறாங்க. மக்கள் வராதனாலதான் அவங்க பண்ண முடியல. ஏடிஎம்கே ஆட்சி, எந்த ஆட்சியோ மக்கள் வரலையே, என்ன செய்ய முடியும்? திருப்பரங்குன்றத்துல மதுரையில ஒரு ஆள் போக மாட்டாங்க. துக்குல குருமூர்த்தி உயர் நீதிமன்ற நீதிபதிகளை பத்தி என்ன பேசினாரு? சரி, சபரிமலை வழக்குல உச்ச நீதிமன்றத்தின் 5 நீதிபதிகள் அமர்வு தீர்ப்பு கொடுத்தாங்களே, அந்த தீர்ப்பை பிஜேபி நடைமுறைப்படுத்த சொல்லுமா? இந்த நீதிபதி திரு ஜி.ஆர். சாமிநாதன் கொடுத்த தீர்ப்பை திருப்பரங்குன்ற மலையில நடைமுறைப்படுத்துன்னு சொல்ற அதே பாஜக, சங் பரிவார் அமைப்புகள், கட்சி ராஜா, நயினா நாகேந்திர, அமித்ஷா, மோடி, அண்ணாமலை, தமிழிசை, வானதி சீனிவாசன் எல்லாரும் சபரிமலையில இந்து பெண்கள் நுழைஞ்சு கடவுளை பார்க்கலாம்னு சொன்னதை இன்னைக்கு வரை தடுத்து வச்சிருக்கிறது இவங்க தானே. போனவங்களை ஏன் அடிச்சு வரக்குனாங்க? அப்ப நீதிமன்றம் நடைமுறைப்படுத்த முடியாத தீர்ப்புகளை கொடுக்க கூடாது என்று சொன்னவர் அமித்ஷா தானே. நீதிமன்றம் எங்க பாபர் மசூதி விஷயத்துல நாங்கள் மசூதியை இடிக்க மாட்டோம் உச்ச நீதிமன்றத்திலே வாக்குறுதி கொடுத்து விட்டு உச்ச நீதிமன்ற வாக்குறுதியை மீறிய கிரிமினல்கள் தான் இந்த கூட்டம். இடிச்சாங்களா இல்லையா? இப்ப நீதிமன்றம் பத்தி பேசுவதற்கான இவங்களுக்கு அருகதை யோக்கியதை என்ன இருக்கு? எதுவுமே கிடையாது. நீதிமன்ற தீர்ப்பு அமல்படுத்துறதுக்கு ஒரு டைம் வேணும்ல தமிழக அரசுக்கு. 1ஆம் தேதி நைட்டு வருதுங்க, 2ஆம் தேதி ஏற்கனவே 2 நீதிபதிகள் அது தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. நாங்க மதுரையில் உள்ள 40 அமைப்புகள் 2 நீதிபதி தீர்ப்பை தான் அமல்படுத்தணும், உச்சி பிள்ளையார் கோயில் தான் ஏத்தணும்னு சொல்றோம். தர்கா தரப்பு எங்க சொத்துக்குள்ள புகுந்து வந்தா இவங்க பிரச்சனை பண்ணிடுவாங்க, அங்க வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. அந்த இடத்துக்கு போறதுக்கு, அந்த சர்வேக்களுக்கு போறதுக்கு தர்கா வழியா தான் அவங்க சொத்துக்குள் நுழைஞ்சுதான் போக முடியும். இப்ப இது ஒரு சென்சிட்டிவான பிரச்சனை. அந்த பக்கம் போகும்போது அங்க இஸ்லாமியர்கள் இருந்தா அவங்களோட வன்முறை ஆயிட்டா ஒரு பிரச்சனை வருது, ஒரு கலவரம் வருது, 2-3 பேர் இறந்து போறாங்கன்னா அது பொறுப்பு யாரு? இதே இன்னைக்கு பேசுற எல்லாருமே திமுக அரசாங்கம் செய்யற கையால், அரசாங்கம் சரியா கையால சொல்லுவாங்களா இல்லையா? இதுக்கெல்லாம் எங்க வாய்ப்பு கொடுத்தாங்க? 6 மணிக்கு ஏத்தலன்னா 6:05க்கு சிஎஸ்எஃப் போலீஸ் வரும், இல்லைன்னா அடுத்த நாள் நீ உங்களை பூரா ஜெயிலுக்கு அனுப்புவேன் அப்படின்னு சொன்னா நடைமுறையில் எப்படிங்க அதை அமல்படுத்த முடியும் சொல்லுங்க? எல்லாரையும் கூப்பிட்டு பேச வேணாமா? இப்ப அது நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு தீர்ப்பு. 2வது, தீர்ப்புக்கு 30 நாள் அப்பீல் போறதுக்கு உயர்நீதிமன்ற விதிகள்ல இடம் இருக்கு. உயர்நீதிமன்ற விதிகள்ல 30 நாளுக்குள் நீங்க அப்பீல் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அடுத்த நாளே அப்பீல் பண்ணிட்டாங்க. விசாரணைக்கு நேற்று வந்துருச்சு. விசாரணைக்கு நேற்று இப்ப வெள்ளிக்கிழமை அடுத்த கட்ட விசாரணை வச்சிருக்கிறாங்க. இப்ப 2 நாள்ல என்ன ஆயிர போகுது? 1996 தீர்ப்பு அமல்படுத்தன்னு 28 வருஷம் கழிச்சு போடுறாங்க. 2 நாள்ல என்ன ஆக போகுது? அடுத்த வருஷம் கூட வரட்டுமே. ஏன் ஒரே இதுல நாங்க இப்ப பண்ணி ஒரு வன்முறையை பண்ணுவோம் அப்படின்னா எலெக்ஷனை மையப்படுத்தி அவர்கள் செய்கிறார்கள் அப்படின்றத அது நோக்கமா கருத வேண்டியது. சார், பொதுவா பொதுநல வழக்கு அப்படின்னு நம்ம பதிவு பண்ணோம்னா எவ்வளவு நாட்களுக்குள்ள அந்த கோர்ட்ல நம்பர் ஆகும்? அது எதை அடிப்படையா வச்சு இந்த வழக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு சார்? அதாவது இது பொதுநல வழக்கு கிடையாது. இது பொதுநல வழக்கு இல்லாம ராம ரவிக்குமார் நான் முருக பக்தர் என்று இந்து சமயத்துறை எதிர்மனதாரர் சேர்த்து நீதிபதி திரு ஜி.ஆர். சாமிநாதன் முன்னாடி வந்த ஒரு தனிநபர் வழக்கு தான். இது பொது வழக்கு கிடையாது, பொதுநல வழக்கு கிடையாது. அதையே பல வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் சுட்டி காட்டினாங்க. இது பொதுநல வழக்காக தான் கருதப்படணும். ஏன்னா இதுல எல்லாரும் கருத்து சொல்லணும், பலரும் இதுல பாதிக்கப்படுவாங்க. இது பொதுநல வழக்காக 2 நீதிபதிகள் அமர்வு தான் அதில் விசாரிக்க முடியும் அப்படின்றதையும் நீதிமன்றத்தில் சொன்னாங்க. இது பொதுநல வழக்காக தான் இருக்கணும். இது ஒரு தனிப்பட்ட, நாளைக்கு இன்னொரு பக்தர் வருவாரு, இங்கே ஏற்றக்கூடாது, அந்த சர்வேக்கல்ல ஏற்றக்கூடாது, அதுல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஏற்றணும் பாரு, அடுத்து இன்னொருத்தர் வருவாரு, அதுல இருந்து 100 அடி தள்ளி ஏற்றணும் பாரு, கோயிலுக்கு இங்கிட்ட 1 ஏத்துங்க, கிழக்கு மேற்கு தெற்க வடக்க 4 ஏத்துங்க அப்படின்னு நாளைக்கு ஒருத்தர் கோர்ட்டுக்கு வருவாரு. எல்லாத்தையும் கோர்ட்டு ஏற்றுக்க முடியுமா? இது தமிழ்நாடு அரசு ஒண்ணும் இல்லைங்க. அங்க உள்ள கோயில் அர்ச்சகருக்கு முடியாதுன்றாங்க. பிஜேபிக்காரங்க அவங்ககிட்ட போய் பேசட்டும், கோயில் அர்ச்சகர்கிட்ட போய் கேளு, ராஜா பட்டத்தையும் பிச்சை குருக்கள்கிட்ட கேளு, அவங்களால முடியாதுன்றாங்க, கேளு. சார், இது திமுக அரசு, அதாவது ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசு, இதில் முறையான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? அங்க இருக்கக்கூடிய மக்கள் எந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க சார்? அரசாங்கம் முறையான நடவடிக்கை தான் எடுத்திருக்குது. அங்க ஒரு கலவர சூழல் என்பது கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு அவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனா இன்னும் கூடுதலா அவர்கள் அங்க கூடவே அனுமதிச்சிருக்க கூடாது காவல்துறை. மனுதாரர் மட்டும்தான் போகணும்னா
எதுக்கு நயினார் நாகேந்திரன் அங்க வர்றீங்க? காடேஸ்வர சுப்பிரமணியத்தை எதுக்கு வர்றீங்க? அவர் திருப்பூர்ல இருந்து இங்க வந்து வர்ற வரையும் போலீஸ் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இப்ப சங் பரிவார அமைப்புகளை மிக மென்மையாக காவல்துறை கையாளுறதான் பல்வேறு பிரச்சனைகள் காரணம். மற்ற அமைப்புகள், இயக்கங்கள், கட்சிகள்லாம் போராடினா உடனே தூக்கி குண்டு கட்டா தூக்கி எறியறீங்க. போலீஸ் அடிக்கிறாங்க, பேர்கேடு தூக்கி எறிகிறாங்க. எப்படி அவங்ககிட்ட கெஞ்சுறாங்க போலீஸ்ன்னு பாத்தீங்கல்ல? இதான் சங் பரிவார அமைப்புகளை பார்த்தால் மட்டும் போலீஸ் வந்து அந்த யூனிஃபார்ம் என்ன ஆகுன்னு தெரியல, அப்படியே பயந்து நடுங்குறாங்க. இப்ப காவல்துறை எல்லாரையும் ஒரு மாதிரி நடத்தணும். ஊரோட அமைதி தான் ரொம்ப முக்கியம். ஒரு கலவரம் பண்ண வந்த கூட்டத்தை நீங்க கெஞ்சுறீங்கன்னா என்ன ஆகும்? மனுதாரனாக போகணும். இவ்வளவு பேர் எதுக்கு போறாங்க? அப்ப நோக்கமே இது அரசியல்னு தெரியலையா? இப்ப அரசியல் பிரச்சனையே அதை மாத்தி அடுத்த இது பாராளுமன்றம் வரை போயிடுச்சு. அப்ப இதைதான் நாங்க சொல்றோம். அரசியலில் மதத்தை தயவு செய்து கலக்காதீங்க. கலந்தீங்கன்னா ஒரு மாநிலம் அது உருப்படியா இருக்காது. அந்த மாநிலத்தின் வளர்ச்சி என்பது தடைபடும்ன்றதான் நம்ம சொல்றோம். சார், திருப்பரங்குன்றம் மக்கள் இத வந்து அந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா, இல்ல வெளி மாவட்டங்கள்ல இருக்கிறவங்க அந்த கோவிலுக்கு போகணும்னு நினைக்கிறாங்களா? இதனுடைய உள்குத்து என்ன சார்? திருப்பரங்குன்றம் மக்கள் காலங்காலமாக 300 ஆண்டுகளுக்கு மேலாக கருவறைக்கு நேர் மேலே இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையார் கோயில் மண்டபத்தின் அருகில் உள்ள தீபத்தூண்ல தான் தீப ஏற்றணும்னு சொல்றாங்க. அங்க தீபம் முறைப்படி ஏற்றப்பட்டு இந்த தீப திருவிழாவும் முடிஞ்சிருச்சு. கார்த்திகை திருவிழா முடிஞ்சிருச்சு. 1 வாரம் 10 நாள் நடந்துச்சு. அந்த விழாவும் முடிஞ்சிருச்சு. முடிந்த பிறகு இவர்கள் அங்க ஏத்துனது பத்தாது, இங்க சர்வே கல்ல தியோடலைட் ஸ்டோன்ல நீங்க ஏத்துங்க என்று கார்த்திகை தீபத்தை கலவர தீபமா மாற்றுவதற்கான ஒரு வேலையை செய்கிறது சங் பரிவார அமைப்புகள். அதை திருப்பரங்குன்ற மக்கள் ஆதரிக்கல. அவங்க அவ்வளவு பேர் வெளியில இருந்து ஆட்களை கூட்டு வந்து நின்னாங்க. உள்ளூர் மக்கள் யாருமே போல. கடை சொன்னாங்க, கடையே யாருமே அடைக்கல. அதெல்லாம் முடியாது, நாங்க அமைதியா தான் முறையில் வாழ்ந்துட்டு இருக்கோம், நீங்க எங்களை தொல்லை பண்ணாதீங்க அப்படின்றத அவங்க தொடர்ச்சியா சொல்லிட்டு வராங்க. கிட்டத்தட்ட ஓராண்டா இந்த பிரச்சனை இருக்குது. ஓராண்டா அந்த மக்கள் முன்வைக்கிற கருத்து. நாங்க இங்க இஸ்லாமியர்களும் இங்க உள்ள மற்ற மக்களும் எல்லாரும் அமைதியான முறையில சகோதரர்களாக பழகிட்டு இருக்கோம், உறவுகளாக தான் பழகிட்டு இருக்கோம். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. கோயில்ல வழக்கமான முறைப்படி எல்லாம் சரியா தான் நடக்குது. கார்த்திகை தீபம் முறையா ஏத்திடுறாங்க. ஆனா தர்கா பக்கத்துல ஏத்தணும்னு சொல்லி நீங்க சொல்றது வந்து எங்களுக்கு உடன்பாடு இல்லாத விஷயம் தான் திருப்பரங்குன்ற மக்கள் எல்லாம் நிறைய பேர் சொல்லிடுறாங்க. இவங்க 1-2 பேரை காசு பிடிச்சு சில கருத்துக்களை பேச வைக்கிறாங்களே தவிர இவர்கள் 30 வருஷமா அந்த இயக்கம் நடத்துறாங்க. இன்னைக்கா 30 வருஷமா நடத்துறாங்க. மக்கள் ஆதரவே அவங்களுக்கு கிடையாது. கார்த்திகை தீப ஏத்தணும் ஒவ்வொரு வருஷமும் பிரச்சனை பண்ணுவாங்க. 4 பேர் 5 பேர் 10 பேர் தாண்டி அவங்களுக்கு ஆள் வந்ததே கிடையாது. இத்தனை ஆண்டு காலமா வந்து 4 பேர் 5 பேர் வராத ஒரு இவங்களுடைய கூட்டம் இன்னைக்கு மலமலையா வரக்கூடிய காரணம் என்ன? அதுக்கு பின்புலத்தை யார் இருக்கா அப்படின்றது வந்து வெளிச்சமாகுது சார். அதாவது இதுக்கு முன்னாடி இந்து முன்னணி மட்டும் அந்த பிரச்சனையை பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்து நீதிமன்றத்தின் துணையை கோரி நீதிமன்ற உத்தரவு அவங்களுக்கு வந்திருக்குது. இப்ப RSS அதோட அனைத்து அமைப்புகளையும் இந்து மக்கள் கட்சி, பிஜேபி, சங் பரிவாரம் போட பல அமைப்புகள் வச்சிருக்கிறாங்க. 40-50 அமைப்பு அவங்ககிட்ட இருக்கு. அந்த அமைப்பை சேர்ந்த எல்லாரும் மொத்தமா ஒருங்கிணைஞ்சு மதுரையில் இறங்கி இந்த வேலையை பாக்குறாங்க. இப்ப தேர்தல் வந்ததுனால இது ஒரு தேர்தல் பிரச்சனையாக மாற்றுவதற்கான ஒரு உத்தியையும் மேற்கொள்கிறார்கள். அதனாலதான் எல்லா தலைவரும் அவங்க கட்சி எல்லா தலைவரும் அங்க வராங்க. இந்து முன்னணி மட்டும் வைத்திருந்த பிரச்சனை இப்ப பாஜகவும் RSSம் நேரடியாக தலையிட்டு இந்த பிரச்சனையை அடுத்த கடவுக்கு நகர்த்தினாங்க. இதற்கான திட்டம் என்பது போன வருஷம் கடைசியிலே போட்டாங்க. அடுத்து முருக பக்தர்கள் மாநாட்டுல அதுக்கு அடுத்த இடத்துக்கு கொண்டு போனாங்க. ஆடு கோழி வெட்டக்கூடாதுன்னு ஒரு பிரச்சனை பண்ணாங்க. சிக்கந்தர் மலைன்னு கூப்பிடக்கூடாதுன்னு இல்லாத பிரச்சனையை கற்பனையா உருவாக்குனாங்க. இப்ப இல்லாத தீபத்தூணை கற்பனையாக உருவாக்கி நீதிமன்ற உத்தரவு வாங்கி எல்லாரும் களத்தில் இறங்கி வந்திருக்கிறாங்க. இப்ப இவங்க இங்க கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்லி திருப்பரங்குன்ற மலையில கார்த்திகை தீபம்ன்றது பொதுவா எல்லா இடத்துலயும் ஒரு இடத்துல தான் ஏற்ற முடியும். இப்ப 2வது இடத்துல ஏத்துங்க, கோயில் மரபுக்கு மாறா, கோயில் பழக்கத்துக்கு மாறா, ஆகமத்துக்கு மாறான்னு அவங்க சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், இதே சங் பரிவார அமைப்புகள் பிஜேபி RSS எல்லாம் திருவண்ணாமலையில் 2 இடத்துல ஏத்துங்க, பழனியில் 2 இடத்துல ஏத்துங்க, மருதமலையில் 2 இடத்துல ஏத்துங்க, அப்படி ஏன் கேட்கல? திருச்செந்தூர் 2 இடத்துல ஏத்துங்கன்னு ஏன் கேட்கல? ஏன்னா அங்க தர்கா இல்லை. இப்ப முஸ்லீமோட வம்பளுக்க முடியாதுல்ல. முஸ்லீமோட வம்பளுக்கிறதுக்காகவே இவங்க இந்த வேலையை பாக்குறாங்கன்றதுதான் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. பாரதிய ஜனதா கட்சி முன்னாடியே சிறுபான்மையினுடைய ஓட்டு சதவீதத்துல இல்ல அப்படின்றதுதான் அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம். அதை சரி பண்றதுக்கு இந்த மாதிரியான நடவடிக்கைகள் அவங்க எடுப்பது சரியா? அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த நாட்டுல எல்லாரும் இந்த நாட்டின் குடிமக்கள். சுதந்திர போராட்டத்திற்காக ரத்தம் சிந்தியவர்கள் இஸ்லாமியர்கள். அவங்க இந்த மண்ணோட பூர்வ குடிகள் தான். இந்த மண்ணில் சாதி வேறுபாடுகளால்
பார்ப்பனிய சித்தாந்தத்தால் புறக்கணிக்கப்பட்டதால் பெரும்பாலும் மதம் மாறினவங்க தான் இங்கு உள்ள இஸ்லாமியர்கள். இப்ப இஸ்லாமியர்களுக்கும் இங்க உள்ள மக்களுக்குமான இயல்பான உறவு இருந்துகிட்டே தான் இருக்கு, எந்த பிரச்சனையும் கிடையாது. மதுரையில் சித்திரை திருவிழா நடக்குது, 15 லட்சம் பேர் வராங்க. அந்த அழகர் ஆத்துல இறங்குற இடத்துல 2 பக்கமும், ஆத்தோட வடக்கு பக்கமும் தெற்கு பக்கமும் கோரிப்பாளையம் நெல்பட்டியில இஸ்லாமியர்கள் தான் முழுக்க இருக்காங்க. பல 100 ஆண்டுகளா அங்க நடக்குது. என்னைக்காவது பிரச்சனை வந்திருக்கா? இதே திருப்பரங்குன்ற கோயில இப்ப திருவிழா நடந்து முடிச்சிருக்கு, ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா? திருச்செந்தூர்ல சூரசம்ஹார நிகழ்ச்சி நடக்குது, எத்தனை லட்சம் பேர் வராங்க, ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கா? இப்போ மத நிகழ்வுகள், சமய நிகழ்வுகளுக்கு யார்கிட்ட எந்த எதிர்ப்பும் கிடையாது, எல்லாரும் அதை வரவேற்கிறாங்க. அவங்கவுங்க மத விருப்பப்படி அவங்கவுங்க செய்யறாங்க. இதுல அரசியலை கலந்து மதவெறியை கொண்டு வந்து அரசியல் லாபம் அடைய முயற்சிக்கும் போதுதான் இந்த பிரச்சனைன்றது வருது. இப்போ பாஜக ஒரு அரசியல் சட்டத்தை நம்புகிற கட்சி அப்படின்னா அது நம்பாத கட்சி. ஆனால் அது வெளிப்படையா அப்படி சொல்ல மாட்டாங்க. அரசியல் சட்டத்தை நம்புகிற யாருமே நீங்கள் சிறுபான்மை மக்களையும் இணைத்து கொண்டுதான் இந்த நாட்டில் அரசியல் செய்யணும், சிறுபான்மை மக்களே எங்க கட்சியில வேணாம், சிறுபான்மை மக்களுக்கு எம்பி சீட்டே கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்றது அது ஒரு அரசியல் சட்ட நாட்டிலே அப்படி ஒரு கட்சியே இருக்க முடியாது. ஆனால் தேர்தல் ஆணையம் அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கிறதுனால அவங்க மீது எந்த நடவடிக்கை எடுக்காம இருக்காங்க. பாஜக போன்ற மதவெறி கட்சிகள் அரசியல் சட்டத்துக்கு நேர் எதிரான கட்சிகள். அவங்க ஒரு குறிப்பிட்ட செக்ஷனை மொத்தமா புறக்கணிச்சுட்டு ஒருத்தருங்க கட்சியை நடத்த முடியாது. அதை தடை செஞ்சிருக்கணும் தேர்தல் ஆணையம். ஆனால் அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கிறதுனால தேர்தல் ஆணையம் அதை தடை செய்யல. சார், அதிகார வரம்பில் இருக்கக்கூடிய உயர்மட்ட பதவியில இருக்கக்கூடிய அனைவருமே பாஜகவுக்கு ஆதரவாக தான் செயல்படுறாங்கன்னு சொல்றீங்களா? அதாவது இன்னைக்கு இந்திய அரசின் எல்லா துறைகளிலும் காவி சிந்தனை உள்ளவர்கள் ஊடுருவி இருக்கிறாங்கன்றது அது எல்லாருக்கும் இப்ப தெரிஞ்சதுதான். அது இடியா இருக்கட்டும், சிபிஐயா இருக்கட்டும், அதே போல உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றங்களா இருக்கட்டும், இயல்பா காவி சிந்தனை உள்ளவர்கள், RSS சிந்தனை உள்ளவர்கள் ஏராளமான பேர் இன்று அங்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ரிட்டையர் ஆன பிறகு அங்க பதவி வாங்கிட்டு போறாங்க. ரிட்டையர் ஆன அன்னைக்கு நான் RSSல இருந்தேன் அப்படின்னு எத்தனையோ உயர் நீதிமன்ற நீதிபதிகள் சொல்றாங்க. ராமர் கோயில் கும்பாபிஷேக விழாக்கு, குடமுழுக்கு விழாக்கு, திறப்பு விழாவுக்கு எத்தனை உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதிகள் போயிருந்தாங்க பாத்தீங்களா? அப்ப அவங்க மேலாம் மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? இப்ப பல்வேறு நிறுவனங்கள்ல அவங்க ஊடுருவி இருக்கிறாங்க, உளவுத்துறையில ஊடுருவி இருக்கிறாங்க. இதையெல்லாம் தமிழ்நாடு அரசாவது கவனத்தில் கொண்டு செய்யணும். இங்கே திருப்பரங்குன்றத்துல கூட மதுரை வேறுன்னு ஒரு இன்ஸ்பெக்டர் அப்படிதான் இருக்கிறாரு, இந்த வரை இருக்கிறாரு. இஸ்லாமியர்களுக்கு எதிரான இந்த நடவடிக்கையை, இந்த இவ்வளவு பிரச்சனையை துவங்குற காரணமான நபர்ல அவர் ஒருத்தர். அப்புறம் HRNC AC, அங்க உள்ள RDO, அப்புறம் இந்த சங்கீதா கலெக்டர், இப்படி பலரும் இதுக்கு உதவி இருக்கிறாங்க அப்படின்னு தான் பாக்குறோம். தமிழ்நாட்டிலே காவி சிந்தனை அதிகாரிகள் மத்தியில் இவ்வளவு ஊடுருவிக்கிற போது மற்ற இடத்துல நம்ம சொல்ல வேணுமா? அது ஒரு மிகப்பெரிய ஆபத்தில் நாட்டை தள்ளுன்றதான் விஷயம். சார், 2026 தேர்தல் இன்னைக்கு SIR அந்த மாதிரியான ஒரு அதிகார துஷ்பிரயோகத்துக்காக தான் கொண்டு வரப்பட்டிருக்கு, NCR மாதிரி இது இருக்கு அப்படின்ற பல கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதே போல தேர்தல் ஆணையர் என்ன அப்படின்னா போயிட்டு அமித்ஷா காலில் விழுறாரு. அது ஒரு சர்ச்சையா தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது தேர்தல் ஆணையம் 2024 மோடி ஜெயிக்கிறார். அதற்கு முன்னாடி வழக்கமான இந்த நடைமுறைகளை பின்பற்றி ஒரு தேர்தல் வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப்படுகிறது. அந்த பட்டியல் சரியில்லை அப்படின்னு ஒரு வருஷத்துல இவங்க மாத்தினாங்கன்னா 2024 நாடாளுமன்றத்தை கலைக்கணும்ல. அந்த பட்டியல் சரியில்லைன்னா அந்த பட்டியலை வச்சுதான் தமிழ்நாட்டில் ஓட்டு போட்டோம், அந்த பட்டியலை வச்சுதானே பீகார்ல ஓட்டு போட்டாங்க. இப்பதான் ஒரு பட்டியலை தயாரிக்கிறீங்க. அதுக்கப்புறம் தேர்தல் முடிந்த பிறகு, தமிழ்நாட்டில் தேர்தல் முடிஞ்ச பிறகு 5 வருஷ காலத்தில் நிதானமா பண்ண வேண்டியதானே? அவசர அவசரமா பீகார் எலெக்ஷன் வருது அங்க பண்றீங்க, தமிழ்நாடு எலெக்ஷன் வருது அங்க பண்றீங்க, கேரளா எலெக்ஷன் வருது அங்க பண்றீங்க. எலெக்ஷன்ல தான் நடந்த ஏன் பண்ண மாட்டீங்க? ஊபியில் ஏன் பண்ணல? இப்ப இது தேர்தலை மையப்படுத்தி இந்தியா கூட்டணிக்கான வாக்குகளை காலி பண்ணி மீண்டும் பாஜக தொடர்ந்து அரியணையில் இருப்பதற்கான ஒரு முயற்சி தான் SIR என்ற நடைமுறை. அதோடு குடியுரிமை திருத்த சட்டம் என்ற ஒரு நடைமுறை இஸ்லாமியர்களை இந்த நாட்டில் குடிமக்கள் இல்லை அப்படின்னு கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி மிகப்பெரிய மக்கள் போராட்டத்தால் முறியடிக்கப்பட்டது. அதை நேரடியாக கொண்டு வந்தா பிரச்சனையாகன்றதுனால இப்ப மறைமுகமா அதை திணிப்பதற்கான வேலையை கேட்கிறாங்க.
உங்க அப்பாவோட டீட்டெயில், அம்மாவோட டீட்டெயில், 2004க்கு முன்னாடி என்ன, 2002ல என்ன, இதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் தேவையும் கிடையாது. நான் கேட்கறதோட நோக்கம் என்பது மறைமுகமாக அவர்கள் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை என்பிஆர் என்ஆர்சி அமல்படுத்துவதற்கான நோக்கத்தில் தான் அது செய்யறாங்கன்றது சந்தேகம் வருவது இயல்பானது. அப்படிதான் அவங்க செய்யறாங்க. சார், அதாவது 2026 தேர்தல்ல இங்க அவங்க வந்து ஆட்சியை பிடிக்கிறாங்களோ இல்லையோ, அதிகார வரம்புல பாரதிய ஜனதா கட்சி வரணும் அப்படின்றதுல மிக தீவிரமான பணிகள்ல அவங்க ஈடுபட்டிருக்காங்க. இப்போ நீங்க சொல்றத பார்த்தா திருப்பரங்குன்றம் விஷயமாக இருக்கட்டும், இந்த எஸ்ஐஆர் விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே அவங்களுடைய திட்டமிட்ட பணி அப்படின்னு எடுத்துக்கலாமா? 100% எல்லாமே திட்டமிடப்பட்டதுதான். ரொம்ப மெடிகுலஸா பிளான் பண்ணி திட்டமிட்டு செயல்படுவர்கள் RSS காரர்கள். அந்த அடிப்படையில் அவர்கள் தொகுதியை கூட தேர்வு பண்ணி வச்சிருக்காங்க. திருப்பரங்குன்றம் என்பது அவங்க கேட்பாங்க, எலெக்ஷன்ல அவங்க கேட்பாங்க. இது மாதிரி பல தொகுதிகள். இப்ப தமிழ்நாட்டுல முருகனுக்கும் கடவுள் முருகனுக்கும் மக்களுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. இதை வச்சு அரசியல் பண்ணி வந்தா நம் தமிழ்நாட்டுல ஒரு முக்கிய சக்தியாக மாறலாம் என்ற அடிப்படையில் தான் இந்த அரசியல் அவர்கள் கட்டமைக்கிறார்கள். இந்த தேர்தல் மட்டும் அவங்க இலக்கு இல்லை, அவர்கள் நீண்ட கால இலக்கு வைத்து செயல்படக்கூடியவர்கள். இந்த நாட்டை ஒரு பார்ப்பன வைதீக இந்து ராஷ்டிராவாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர் செயல்படுகிறார்கள். மதச்சார்பற்ற நாடு என்பதை நீக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய இறுதி முடிவு. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் அதை செய்வதற்கான உறுதி பூண்டிருக்கிறாங்க. அப்போது யாரும் எதிர்க்கக்கூடாது என்பதற்காக இப்ப இருந்தே சின்ன சின்ன பிரச்சனையா கொண்டு வந்து இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள்லாம் ஒடுக்கிட்டு, கட்சியெல்லாம் ஒடுக்கிட்டு ஒரு சர்வாதிகாரத்தை இங்கு நாட்டுவதற்கான முயற்சியிலே அவர்கள் இறங்கி இருக்கிறார்கள். அந்த திட்டத்தை பல்வேறு கட்டங்களாக வகுத்து ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு மாதிரி திட்டம் வச்சு போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை உத்தரப்பிரதேசத்துல அங்க கவுண்டர் பண்றதுக்கு ஆள் கிடையாது. இங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை அப்படி கிடையாது. இங்க இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் பிரச்சனை யாரும் பார்க்க மாட்டாங்க. ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் தவறுனா அநீதினா எதிர்த்து போராடும். அது மாநில உரிமைக்காகவும் சரி, வேற எல்லா மக்கள் உரிமைக்காகவும் சரி, அவர்கள் உரிமை தாண்டி எல்லா உரிமைக்கும் போராடக்கூடிய மக்கள் தமிழ்நாடு மக்கள். அந்த அடிப்படையில் அந்த காவி கூட்டத்தின் சதி திட்டத்தை தமிழக மக்கள் முறியடிப்பார்கள். சார், நீங்க காமிச்ச வெப்சைட்ல திருப்பரங்குன்றம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அதே போல மத்த என்னென்ன தர்காக்கள் அதுல இருக்கு, எத்தனை சர்ச்சுகள் இருக்கு, அடுத்த கட்டம் அவங்க வந்து என்ன அடுத்த கட்ட முயற்சியா இருக்கும், அது எப்போ இருக்கும்ன்ற மாதிரி அதுல யூகிக்கப்படுது சார். அதாவது மதுரையிலே கோரிப்பாளையம் தர்காவை அவங்க வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நாகூரில் உள்ள தர்காக்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொன்றுக்கும் அது பேர் போட்டிருக்கிறாங்க. நான் அந்த பட்டியலே உங்களுக்கு அனுப்புறேன், நீங்க அந்த பட்டியலே விரிவா பாருங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலும் திருச்சி மாவட்டத்துல ஒரு 10-15, அங்க நாகப்பட்டினம் மாவட்டத்துல, தஞ்சாவூர்ல, செங்கல்பட்டுல, இப்படி விரிவான ஒரு பட்டியல் இருக்கிறது. என் கையில இப்ப அந்த பட்டியல்ல நான் அந்த பட்டியலை அனுப்புறேன். அந்த பட்டியலை பாருங்க. சில விவரங்கள் அது தப்பா இருந்தாலும் கூட, ஆனால் பல்வேறு இடங்களை அவர்கள் குறிவைத்திருக்கிறார் என்பது அந்த வெப்சைட்ல இருக்கு. அந்த வெப்சைட்ல யாரு போனாலும் பார்க்கலாம். அந்த வெப்சைட்டை உங்களுக்கு அனுப்புறேன். நான் அந்த பட்டியலை எடுத்து வைத்த பிறகு அடுத்த இதுல நான் டீட்டெயிலா அந்த பட்டியலை வாசிக்கிறேன் சார். அதாவது இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம் மதத்திற்கு எதிராகவோ இல்ல வந்து மற்ற சமூகத்திற்கு எதிராக இருந்தா அந்த வெப்சைட்டே பிளாக் பண்ணிடலாம். ஏன் இன்னும் தமிழக அரசு அதை பண்ணாம இருக்கு சார்? அதான் அது தமிழக அரசு தான் அது பதில் சொல்லணும். நாங்கள் காவல் நிலையத்தில் மனு அளிக்க இருக்கிறோம். முழுக்க ஒரு கலவரத்தை தூண்டுவதற்காக ஒரு வெப்சைட் வச்சு அது வேலை செய்ய முடியுமா? தமிழக அரசு இன்னைக்கு வரை அதை ஏன் புறக்கணிச்சாங்க, காவல்துறை ஏன் அதை கண்டுக்கல அப்படின்றது நம்மளுக்கே அதிர்ச்சியான ஒரு தகவலா இருக்கு. இந்த பிரச்சனையை ஒட்டி பார்க்கிற போது படிக்கிற போது தான் அந்த விவரங்கள்லாம் நம்மளுக்கு தெரிய வருது. அது தமிழகத்திலே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்றைய தினம் நாங்கள் புகார் கொடுக்கிறோம். புகார் கொடுத்த பிறகு தமிழ்நாடு அரசு அந்த வெப்சைட்டை பிளாக் பண்ணி அதை உருவாக்கிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுப்பாங்களா, அதுக்கு எப்படி நிதி வந்துச்சு, இந்த விஷயங்களை அவங்க பரிசீலிப்பாங்களான்னு பார்க்கணும் சார். எங்களுடைய கேள்விகளுக்கு நிதானமாக பதில் சொன்ன மனமார்ந்த நன்றி சார்.